அவளுடைய பீராகி தஸ்தகீராகி செய்தனா ஓதுநாஹிம் அவர்களிடத்திலே பையத் எடுத்திருப்பேன். 1000 வருடங்களுக்கு முன்னிருந்தால் செய்தனா முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் எப்படி மூசல் காலிம் நாஹிம் அவர்களிடத்திலே பையத் எடுத்தார்களோ அதே போன்று அவர்களிடத்திலே எடுத்திருப்போம். அதற்கு முன்னால் போயிருந்தால் செய்தனா ஜைனுல் ஆபிதீன் நாயகம், அதற்கு முன்னால் போயிருந்தால் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, அலி கர்ரமுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல நீங்கள் எந்த சில்சிலாவை எடுத்து பார்த்தாலும், உதாரணமாக சாதில் இமாம் அவர்களை தரிக்கத்தை எடுத்து பார்த்தால் இன்றைய காலகட்டத்திலே முகமது ஃபாசில் நாயகம் அவர்களிடத்திலே பையத் எடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகள். அவர்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வந்தால் ஒரிஜினல் மௌலானாவாகிய முகமது ஃபாசில் நாயகம் இருக்கின்றார்களே, சாதிலா தரிக்கையோட 21வது ஹலீஃபா நாயகத்திடத்திலே பையத் எடுத்திருப்பார்கள். ஒரு 600 வருடங்களுக்கு முன்னால் போயிருந்தால் அபுல் ஹசன் சாதில் இமாம் நாயகத்திடத்தில் கை கொடுத்திருப்பார்கள். அதற்கு முன்னால் போயிருந்தால் செய்தனா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் இந்த சிலையில் இருக்கின்றார்கள். ஆக என்ன, இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு 700 வருடங்களுக்கு முன் இருந்தால் எங்களுக்கு சில்சிலா தந்த நாயகங்களுடைய முன்னோர்கள் இருக்கின்றார்களே, அந்த சீதைகளிடத்திலே கை கொடுத்திருப்போம். சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கை கொடுத்திருப்போம். இன்றைய காலகட்டத்திலே இமாம்கள் தேவையில்லை, ஷேகுமார்கள் தேவையில்லை சொல்லக்கூடிய முனாஃபிக்கீன்கள் பலவிதமான ஜமாத்தார்கள் இயக்கங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் அந்த காலத்தில் இருந்தால் புத்திக்கு வேலை கொடுத்திருப்பார்கள். அபூஜல் சொல்லியிருப்பான், என்னப்பா சொல்லி யாருக்குப்பா நுபுவத் வரணும், எனக்கு தானே வரணும், நான் தான் எழுத படிக்க தெரிஞ்சவன், நொக்கத்து இல்லாத பைத்திலே சொல்லுவேன், நொக்கத்து வைத்த பைத்திலே சொல்லுவேன், அலிஃபிலே முடிகிற பைத்திலே சொல்லுவேன். அவர் எங்கேயாவது யூனிவர்சிட்டிக்கு போனாரா, ஸ்கூலுக்கு போனாரா, அல்லாஹ் தஆலா யாருக்கு புத்திசாலிக்கு தானே இந்த வேலையை கொடுத்திருக்கணும் என்று சொல்லி மூளைக்கு வேலையை கொடுத்து அபூஜெஹலுக்கு தான் ஆமாசாமி போட்டு போய் சேர்ந்திருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. சகோதரர்களே, இன்றைய நாங்கள் கந்தூர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இமாமுலா முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் அவர்கள் மூசல் காலி நாயகம் இடத்திலே பையத் எடுத்தார்கள். அதே போன்று அவர்களை சீசராகி அகமது பின் ஹம்பல் நாயகம் அவர்களிடத்திலே தான் பையத். இவருடைய அருமை தந்தை தான் ஜாஃபர் சாதிக் நாயகம், அவர்களிடத்தில் தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா நாயகம் அவர்களும் மாலிக் இமாம் அவர்களும் பையத் எடுத்திருந்தார்கள். எனவே இமாம்கள் நாங்கள் இந்த காலகட்டத்திலே பின்பற்றுகின்றோமே, மெய்ஞான நாதாக்களாகிய மகான்களாகிய அவுலியாக்களிலே மாபெரும் சிரேஷ்ட இறைநேச செல்வர்களாக இருக்கின்ற இந்த மகான்களுக்கே ஷேக் ஆத்மீய ஞான வழிகாட்டி தேவைப்பட்டால் எங்களை போன்ற பாமர மக்களுக்கு எப்படி தேவைப்படாமல் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவேதான் நாம் சிந்திக்க வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்துடைய கூட்டத்திற்கு அடையாளம் அத்ஹபிலே ஒன்று பின்பற்ற வேண்டும், தரிகாவிலே ஒன்று பின்பற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய முடிவிலே ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய முத்திராங்கத்தை கொண்டுரும். முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 150வது வருடத்திலே, ஹிஜ்ரத் 150வது வருடத்திலே ஷஅபான் மாதம் 2வது பிறையிலே பிறக்கின்றார்கள். அன்றைய தினம்தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைகின்றார்கள். எனவே இமாமுல் ஆலம் நாயகத்துடைய உருஸ் கந்தூரி தினமும் ஷாஃபி இமாம் நாயகத்துடைய பிறந்த தினமும் ஒன்றாக இருக்கின்றது. இதிலும் விசேஷம் என்னவென்று சொன்னால், ஷாஃபி இமாம் அவர்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா இமாம் அவர்களை பின்பற்றி நடக்கூடிய ஒரு சீதேவியான பிள்ளை. அதோடு மட்டுமல்ல, தான் ஹமலாக இருக்கின்ற நேரத்திலே ஷாஃபி இமாம் அவர்களை குழந்தையாக உண்டாயிருக்கின்ற நேரத்திலே 6 மாதம் 7 மாதம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் ஹனபி இமாம் அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், நாயகமே, நான் ஒரு கனவு கண்டேன். அதாவது என்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு நட்சத்திரம் திடீர்னு சீரிட்டு பாய்கிறது, வானலாக உயர்ந்து வானத்து உயரத்துக்கு போய்விட்டது, போய் அங்கு போய் திடீரென வெடிச்சு செதறுகிறது என்று சொன்னார்கள். இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உம்மா, நீங்கள் சீதவியான ஒரு குழந்தையை உண்டாயிருக்கின்றீர்கள். அது சாமானியமான குழந்தை இல்லை. அது பிற்காலத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போக கண்டீர்களோ அதே போன்று உச்சத்திற்கு போகும். அது வெடித்து 4 பக்கத்திலும் சிதற கண்டீர்களே, கியாமத் பரிவந்தம் அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய பெயரை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் ஏற்படுத்தி வைப்பான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், டெலிவரிக்கு 9 மாதம் 10 மாதத்திலே குழந்தை பிறக்காது, கொஞ்சம் தாமதிக்கும். ஒரு பெரியவர்கள் மறைவார்கள், அன்றைய தினத்திலே இந்த பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் தங்களது அருமை தாயார் அவர்களுடைய கர்ப்பத்திலே 2 வருடங்கள் இருந்தார்.
2 வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு திடீரென லேபர் பெயின் பேர்கால வருத்தம் ஏற்பட்டு பிறக்கின்ற பொழுது பெற்றார்கள் ஆம்பளை பிள்ளை. இந்த செய்தியோடு நல்ல செய்தியோடு இருக்கின்ற நேரத்தில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்கிற செய்தி வருகின்றது. அப்பொழுதுதான் ஷாஃபி இமாம் அவர்களுடைய தாயார் நினைக்கிறார்கள், சொன்னார்களே தான் மறைவதைத்தான் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று உணர்ந்தார். ஆக இமாமுல் ஆலம் நாயகம் அவர்களுடைய மறைவு தினமும் ஷாஃபி இமாம் அவர்களுடைய பிறந்த தினமும் ஒரே தினம். ஷஅபான் பிறை 2 இமாமுல் ஆலம் நாயகம் 150வது ஹிஜ்ரியிலே மறைகின்றார்கள். இவர்கள் பிறக்கின்றார்கள். ஆரம்பத்திலே குடும்பத்தார்களிடத்திலே கல்வி கற்றார்கள். இவர்கள் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் ஹாஷிம் நாயகத்திலே சந்ததியிலே வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலே அஹ்லு பைத்திலே ஜகாத்து சதக்கா என்று கொடுப்பதற்கு ஹராம் என்று இருக்கின்றதே, ஆகாதே அப்பேற்பட்ட புனிதமான குடும்பத்திலே வந்தவர்கள். இவர்கள் குழந்தையா இருக்கின்ற நேரத்திலே 2 முறை காண்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒரு முறை வந்து சொல்லி முஹம்மது இப்னு இத்ரீஸ் என்று கூப்பிட்டு வாயிலே உமிழ்கின்றார்கள். வாயிலே உமிழ்ந்து அவர்கள் தனது உமிழ் நீரை ஊட்டுகின்றார்கள். அதன் பின்னர் மற்றொரு முறை காணுகின்ற பொழுது அவர்களிடத்திலே ஷாஃபி இமாம் அவர்களிடத்திலே ஒரு தராசை கொண்டு கொடுக்கின்றார்கள். முஹம்மது இப்னு இத்ரீஸே, உமக்கு என்னுடைய காணிக்கை வைத்துக் கொள்ளும் என்று. எனவே இதிலிருந்து தெரிகிறதா பிற்காலத்திலே அவர்கள் குர்ஆன் ஹதீஸை சீர்தூக்கி பார்த்து அவைகளுக்கு தகுந்த விளக்கம் கொடுப்பார்கள், இமாமாக வருவார்கள் என்கிற அமைப்பிலே செய்தார்கள். நம்முடைய மஜ்லிஸுக்கு செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களது அம்சத்திலே திருப்பேராக வந்த சையதுனா முஹம்மது இப்ராஹிம் காதிர் ஹுசைனி நாயம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஆக ஷாஃபி இமாம் நாயம் அவர்கள் சிறு குழந்தையா இருக்கின்ற பொழுதே இந்த மனாமை கண்டார்கள். அதன் பிறகு மாலிக் இமாம் அவர்களிடத்திலே போய் கிதாபுகளை ஓதினார்கள். ஓதுகின்ற காலத்திலே அவர்களுக்கு மிகவும் வறுமையான கஷ்டமான காலம் என்று சொன்னால் நோட்டு புஸ்தகம் வாங்குவதற்கு பேனை வாங்குவதற்கு கூட கிடையாது. எனவே இவர்களுடன் ஓதுகின்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் இமாம் அவர்கள் சொல்கின்றதை குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன செய்வார்கள், வாங்குவதற்கு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனவே இமாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது வாயிலே எச்சியை விட்டு எப்படி நாக்கி களிமாவிலே நாக்கிலே வைத்து இந்த இடது கையில் இப்படி கிறுக்கி கொண்டிருப்பார்கள். இதை ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்தார்கள் மாலிக் இமாம். அவர்களுக்கு சற்று கோபமாக வந்து, நீங்க ஓத வந்த புள்ளியா, இன்னும் ஒரு புஸ்தகம் இல்லாம ஒரு நோட்டு இல்லாம நாக்கள் இப்படி 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 நிட்டிக்கிறீங்க, நான் சொன்னதெல்லாம் குறிப்பெடுக்கலையா என்றவுடன் அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே எனக்கு அதற்கான வசதி இல்லை, காசு பணமும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ஏழைக்கு ஒரு சக்தியை தந்திருக்கின்றான், ஞாபக சக்தியை. நான் ஒரு முறை கேட்டால், கேட்டதை எழுதினால் ஹயாத் அளவுக்கும் எனக்கு மறக்காது என்று சொல்லி இந்த 15 நாளிலே அவர்கள் சொன்ன ஹதீதுகளை வரிசை கிரமமாக ராவியன்களுடன் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் மாலிக் இமாம் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இப்படியாக மாலிக் இமாம் அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அந்த முவத்தா என்ற அந்த முழு கிரந்தத்தையுமே மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள். 11 வயது 12 வயது பிள்ளையா இருக்கின்ற இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதாவது மாலிக் இமாம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொல்கின்றார், இந்த மனிதரிடத்திலே நான் ஒரு புறா வாங்கி இருந்தேன். புறா இது எப்பொழுதும் கூவிக்கொண்டே இருக்கும், இல்லை என்றால் என் பொண்டாட்டி தலாக், என்னுடைய ஒய்ஃப் தலாக் என்று சொன்னார். இதை நம்பி நான் வாங்கி கொண்டு போனேன். நாயகமே, இந்த புறா வாய் மூடி இருக்கின்றது, கூவாமல் இருக்கின்றது. எனவே இவர் பொஞ்சாதி தலாக்கா போய்விடுவார் என்பதற்காக நான் சொன்னேன். இவர் இப்படி சொல்லி வித்தார் என்று சொன்னார். உடனே மாலிக் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ இப்படி சொல்லி வித்தியா, புறா ஓயாம வாய் மூடாமல் கூவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி வித்தியா என்றுடன், சரி, அப்போ உன்னுடைய வார்த்தைப்படி, உன்னுடைய கண்டிஷன் படி கண்டிஷன் போட்டிருக்கிறா, கூறா அந்த புறா கூவாவிட்டால் என்னுடைய பொஞ்சாதி தலாக்கு, அது கூவாமல் இருந்திருக்குது, இனிமே உன் பொஞ்சாதியோட குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இவர் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஷாஃபி இமாம் அவர்கள் ஓதுற பிள்ளை
மெல்ல வெளியே போய் சொன்னார்கள், ஹபீப் இங்க வாங்க.